இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணா, உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல? ஒன்றும் இல்லைடா. யாருண்ணா இவங்கெல்லாம்? தெரிலடா. நமக்கு வேண்டாதவன் எவனோ போட்ட ஸ்கெட்சின்னு நினைக்கிறேன். இருங்கண்ணா. அண்ணே, என்ன மன்னிச்சிடுங்கண்ணே, என்ன மன்னிச்சிடுங்கண்ணே. அவனுக்கு யாருன்னு தெரியலண்ணே. என் வீட்டுக்கு வந்து பிள்ளைகளை தூக்கி வச்சு மிரட்டினானுங்கண்ணே. உங்களை இங்க கூட்டிட்டு வரலன்னா அவங்கள கொன்னுடுவேன்னு சொல்லி மிரட்டுறாங்கண்ணே. எனக்கு வேற வழி தெரியலண்ணே. அவங்க மிரட்டினா நீ அவனுங்களோட சேர்ந்துக்கிட்டு என் அண்ணனுக்கே ஸ்கெட்ச் போடுவியா? டேய், என் கண்ணு முன்னாடி இருக்காத, ஓடி. ஏமா ஏமா ஹால்ல பாதி தொடச்சும் துடைக்காம இருக்கு. கிச்சன்ல வேற வேலை அப்படியே போட்டபடி இருக்கு. இப்ப துணிய கூட வந்து காய போடாம வச்சுட்டு வண்டியை தொடச்சுக்கிட்டு இருக்க. என்னமா ஆச்சு உனக்கு? ஏமா உன்னதாமா, என்னமா ஆச்சு? ஏமா என்னமா ஆச்சு சொல்லுமா. அப்பா, நான் பார்த்துட்டு இருந்த வேலை போயிடுச்சுப்பா. இப்ப நான் என்னப்பா பண்றது? செலவெல்லாம் எப்படிப்பா சமாளிக்கிறது? ஏமா என்ன நீ இதுக்கு போய் இப்படி அழுதுகிட்டு இருக்கியே? இந்த வேலை இல்லைன்னா என்னமா? இந்த மாதிரி 1000 வேலைக்கு போக முடியுமா? அவ்வளவு ஏமா 1000 பேருக்கு உன்னால வேலை கொடுக்க முடியும்? என் பொண்ணுக்கு அந்த திறமை இருக்குமா? எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவன் கிடக்குறான் பொடி பையன், விடுமா. இதுக்கெல்லாம் நீ வருத்தப்பட்டு இருக்காத. என்ன வேலை போச்சா? என்னடா இன்னும் எதுவும் நடக்கல, ஸ்மூத்தா போயிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். அது எப்படி? நீ மட்டும் என்ன டிசைனா தேவையில்லாத பிரச்சனையில தலையை விட்டு மாட்டிக்கிற? இப்படி எல்லாம் பண்ணா இப்படிதான் கடைசி வரைக்கும் அவஸ்தைப்படணும். ஏமா அவளே ஏற்கனவே வருத்தத்தில் இருக்கா. நீ வேற எதுக்குமா சும்மா நைன்ட்டு பேசாம இருமா. இத பாருமா, இதை விட சூப்பர் கம்பெனிக்கு நீ வேலைக்கு போவ. அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் வண்டி ஓட்டுறதும் டெலிவரி பண்றதும் தான். அதை விட்டு இவளுக்கு என்ன ஐடி கம்பெனிலயா வேலையை கொடுக்க போறாங்க? வாடா. ஐயோ கர்ணா, என்னாச்சு கர்ணா? கையில கட்டு போட்டுருக்க, என்ன நடந்துச்சு? ஒண்ணு இல்ல. நீ கட்டெல்லாம் போட்டுருக்க, ஒண்ணு இல்லைன்னு சொல்ற கர்ணா. என்னாச்சு கர்ணா? உங்களுக்கு ஒண்ணும் ஆகல இல்லங்க? எனக்கு ஒன்றும் இல்லை. கிருபா, என்னாச்சு? ஒரு வேலை விஷயமா பக்கத்தில் போயிருந்தேன். எவனோ ஒருத்தர் ஸ்கெட்ச் போட்டு நான் இங்கே வர வச்சிருக்கான்.
எனக்கே தெரியாம 4-5 பேர் சுத்து போட்டானுங்க. கழுத்துக்கு வந்த கத்திய கையில பிடிச்சி கருணா தான் காப்பாத்தணும். கொஞ்சம் ஏமாந்தா அவனுக்கு என்ன போட்டிருப்பான். 2வது தடையா கருணா என் உசுரை காப்பாத்திட்டான். அவன் என் கூட இருக்க வரைக்கும் எனக்கு என்ன கவலை. கருணா, இவ்ளோ பெரிய கட்டு போட்டுட்டு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. எங்க கையை காட்டு. என்னாச்சுன்னு சொல்லு கருணா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ. சின்னதாக ஒரு 3 தையல் போட்டிருக்காங்க, அவ்வளோதான். 3 தையல் தானே அசால்ட்டா சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் சரியாயிடும். ஏற்கனவே ஒரு தடவை காப்பாத்தினதுக்கு இப்போ வரைக்கும் சொல்லி சொல்லி தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இப்போ 2வது தடவை கழுத்துக்கு வந்த கத்தி இவன் பிடிச்சிருக்கான்னா இனி அவ்வளவுதான். ஆமா, இதெல்லாம் யார் பண்ணிருப்பா? ஏய், அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். உனக்கு எதுக்கு? ஏய், அதிக பிரசங்கி, பேசாம இருக்க மாட்டேன். இப்ப நான் என்ன தப்பா கேட்டுட்டேன்? இந்த வீட்ல அக்கறையாவும் பேசக்கூடாது, அறிவாவும் பேசக்கூடாது. ஏய், என்ன பார்த்துட்டு இருக்க? எல்லாரையும் போக சொல்லு. சித்ரா, வாவ்ல. இப்ப என்ன நடந்து போச்சுன்னு அழுதுட்டு இருக்க? எனக்கு நடந்தது நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. எனக்கு எல்லாமே நீங்க தான். உங்களை நம்பிதான் இந்த குடும்பமே இருக்கு. நமக்கு 2 பசங்க இருக்காங்க. எனக்கு தான் ஒன்றும் ஆகலைல்ல, விடு. இல்லங்க, எனக்கு என்னமோ சரியில்லாத மாதிரியே தோணுது. காலையில நீங்க கிளம்பும் போதே தடங்கள் வந்துச்சு. அது ஏதோ அபசகுணமா மனசுக்கு பட்டதுனால கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்கன்னு சொன்னேன். ஆனா நீங்க தான் கேட்காம அவசரப்பட்டு கிளம்பிட்டீங்க. சரி, அதான் முடிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் என்ன? இல்லங்க, இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்னமோ நம்ம குடும்ப ஜோசியரை பார்க்கலாம்னு தோணுது. அவர் எதுக்கு? வீட்டில் ஏதாவது நல்ல விஷயம்னா கூப்பிடலாம். நல்லதுக்கு மட்டும் இல்லைங்க, வீட்ல ஏதாவது சரியா இல்லைன்னா கூட ஜோசியரை பார்க்கலாம். உங்களுக்காக இல்லைனாலும் எனக்காக ஒரு தடவை பார்க்கலாம் இல்லைங்க. சரி, கூப்பிடலாம்.